வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடுற மாதிரி. உருளைக்கிழங்கு, கோவக்காய், கத்திரிக்காய் இதை வச்சு ஒரு ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மேல் பொடி தேவை. அதை முதல்ல நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 7-8 வரமிளகா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா வறுபட்டுருது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி பிச்சு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வரமிளகா நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுது. கோவக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, அதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று, கோவக்காய் வந்து ஒரு 5-6 கோவக்காய். மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு. கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். கோவக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம் காய் வேகிறதுக்கு. நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகா, பெருங்காயம் அதெல்லாம் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். வரமிளகா, பெருங்காயம்லாம் அரைச்சாச்சு. இப்போ தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கலாம். வறுத்தது வந்து நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கும் கோவக்காயும் வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காய் ஓப்பன்லேயே வெந்தாலே போதும். ஸோ அந்த கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுது. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ ரைஸ் சேர்க்கும்போது உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படி மிச்சம் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, கோவக்காரம் தனியாக பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு எதுவுமே தாளிக்கவும் இல்லை, வறுத்தும் பொடி பண்ணல இல்லையா, அதனால மேலாக வந்து தனியா மசாலா பொடி கொஞ்சம் சேர்க்கப்போம். பாஸ்மதி அரிசி நல்லா எப்பயும் போல் ஒரு டம்ளர் எடுத்து, எப்பயும் சொல்கிறது தான், வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு சாதத்தை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணும்போது 1 கப் அரிசிக்கு ஒரு 1.5 கப் 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக சரிசமமாக உதிரியாக சாதம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். நம்மளுடைய கத்திரிக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கு ரைஸ் வந்து ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம், படாம், சிப்ஸ் இதெல்லாம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அப்படி இல்லை டக்குன்னு ஒரு ரைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்போம். நம்ம கிளீனிங் சமயத்துலலாம் அப்படி தானே யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தயிர் சாதம் கலந்து வச்சாலே போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து இந்த மாதிரி மேல் பொடியெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.